ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார் அப்படிங்கிறாங்க. சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார் அப்படின்னா சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. சேர மன்னர்களுக்கு வந்து சிறப்பு பெயர்கள் வந்து இருக்கும். ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. இது வந்து கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துன்னா சோழ மன்னர்களோட சிறப்பு பெயர்கள் வந்து பொருந்தாதது எது அது மாதிரி கேட்டிருந்தாங்க. இது இரும்பொறை அப்படிங்கன்னு வந்ததுனால அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்குவோம். மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் வந்து சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக. கவுந்தி அடிகள் அப்படின்னா வந்து ஒரு சமணத்துறவி அப்படிங்கிறாங்க. சிலப்பதிகாரத்திலே வந்து சமண சமய சம்பந்தமாக நிறைய பேர் வரதுனால தான் அது ஒரு சமண சமய காப்பியம் அப்படின்னு கூட வந்து சிலப்பதிகாரத்தை குறிப்பிடுவாங்க. அதில் கவுந்தி அடிகள் யார் அப்படின்னா வந்து சமணத்துறவி அப்படிங்கிறாங்க. மாதரி அப்படின்னா ஆயர்குல மூதாட்டி தான் வந்து மாதரி. மாதவி வந்து ஆடல் அரசி. கண்ணகி வந்து மாநாய்க்கனின் வந்து மகள் தான் வந்து கண்ணகி. மாநாய்க்கன் அப்படின்னா வந்து ஒரு பெருங்கடல் வணிகன் அப்படிம்பாங்க. இதே கோவலன் அப்படின்னா வந்து மாசாத்துவானோட மகன் தான் வந்து கோவலன். பெருவணிகன் மாசாத்துவான் அப்படின்னா பெருவணிகன். மாநாய்க்கன் அப்படின்னா வந்து பெருங்கடல் வணிகன். அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துங்க. கவுந்தியடிகள் வந்து ஒரு சமண துறவி. மாதரி வந்து ஆயர்குல மூதாட்டி. மாதவி ஆடல் அரசி. கண்ணகி வந்து மாநாய்க்கனின் மகள். கடிகை என்பதன் பொருள் யாது அப்படின்னா அணிகலன். நான்மணி கடிகை அப்படின்னா அதில் கடிகை என்பது வந்து எதுன்னா அணிகலன். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து பழமொழி 400. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் பழமொழி 400. பழமொழி 400 வந்து ஆசிரியர் யார் அப்படின்னா முன்றுரை அரையனார் தான் பழமொழி 400ஓட ஆசிரியர். வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து. இதன் ஆசிரியர் யார்? இது மாதிரி திருக்குறளை பாராட்டியவர் யார் அப்படின்னா வந்து பரணர் அப்படிங்க. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் வந்து என்ன பரணர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு குறிப்பிட்டவர் திருக்குறளை வந்து பரணர். அடுத்த நூலாசிரியர் இருப்பாங்க. ஜெயங்கொண்டார்னா கலிங்கத்து பரணி. காரியாசன் அப்படின்னா சிறுபஞ்சமூலம். கம்பர் சடகோபரந்தாதி. கண்ணகனார் அப்படின்னா புறநானூறு. ஜெயங்கொண்டார், கலிங்கத்து பரணி, சிறுபஞ்சமூலம், காரியாசன், சடகோபரந்தாதி, கம்பர், கண்ணகனார் அப்படின்னா வந்து புறநானூறு. என் பானாக்கோ யாகிலும் முன் பற்றற்றால் பற்றில்லேன் என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா வந்து குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறாங்க. என் பானாக்கோ யாகிலும் முன் பற்றற்றால் பற்றில்லேன் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா வந்து குலசேகர ஆழ்வார். செரு என்பதன் பொருள் வந்து என்ன வயல் அப்படிங்கிறாங்க. செரு என்பதன் பொருள் வயல். அடுப்பு திருக்குறளில் 7 என்னும் எண்ணுப்பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்க. ஃபர்ஸ்ட் திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் அதிக தொடர்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 என்ற எண்ணிற்கும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, அந்த 7ங்கிற எண் வந்து எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னா 8 முறை வந்து வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. திருக்குறளில் 7 என்னும் எண்ணுப்பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா வந்து 8. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படின்னா 7. அதில் 7ங்கிறது வந்து எத்தனை குறட்பாவில் வந்திருக்கு அப்படின்னா வந்து 8 குறட்பாவில் வந்திருக்கு. கீழ்கண்ட நூற்களில் தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் வந்து எது அப்படிங்கிறாங்க. திருமந்திரம் தான். ஏன்னா திருமந்திரம் வந்து 3000 பாடல்களை கொண்டது அப்படிங்கிறதுனால தான் அதை வந்து என்னென்னா தமிழ் 3000 அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்கண்ட நூற்களில் தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் வந்து எது அப்படின்னா வந்து திருமந்திரம். திருமூலர் தான் இதோட ஆசிரியர். திருமந்திரம் திருமுறையில் வந்து 10ஆம் திருமுறையாக தான் திருமந்திரம் இருக்குது. இது 3000 பாடல்களை கொண்டதுனால தான் தமிழ் 3000 அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. திருமந்திரத்தை வந்து தமிழர் வேதம் அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. தொண்டர் சீர் பரவுவார் சேக்கிலார் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா வந்து சேக்கிலார். தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா சேக்கிலார். சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தை வந்து ஏற்றியிருப்பாங்க. பெரிய புராணத்துக்கு வந்து சேக்கிலார் இட்ட பெயர் வந்து திருத்தொண்டர் புராணம். யாருடைய அறிவுரையின்படி மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அரவண அடிகள். சம்டைம்ஸ் வந்து எப்படி கேட்கலாம், முதலில் யார்கிட்ட வந்து பிச்சை ஏற்றார்கள் அப்படின்னு கூட கேட்கலாம். ஆதிரையிடம்
தான் பிச்சை ஏற்றல் அப்படிங்கிறாங்க. ஆனால் யாருடைய அறிவுரைப்படி அப்படின்னா அரவண அடிகளின் அறிவுரைப்படி, ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. யாருடைய அறிவுரையின்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள் அப்படின்னா வந்து அரவண அடிகளின் அறிவுரையின்படி. தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என மணிமேகலை ஆசிரியர் சீர்த்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார் அப்படின்னா வந்து இளங்கோ அடிகள். தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என மணிமேகலையின் ஆசிரியர் சீர்த்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார் அப்படின்னா வந்து இளங்கோ அடிகள். இளங்கோ அடிகள் வந்து ஒரு சேர மரபினை சார்ந்தவர். இவரின் காலம் வந்து 2ஆம் நூற்றாண்டு. அதை ரொம்ப நோட் பண்ணிக்கணும். தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என மணிமேகலையின் ஆசிரியரை வந்து பாராட்டியவர் வந்து இளங்கோ அடிகள். கம்பரை புறந்தவர் யார் அப்படின்னா ஆதரித்தவர் தான். கம்பரை ஆதரித்த வள்ளல் வந்துன்னா சடையப்ப வள்ளல். இதே சீதகாதி யாரை ஆதரித்திருப்பாங்க அப்படின்னா வந்து உமறு புலவர் அவர்கள் ஆதரித்தவங்க தான் வந்து சீதகாதி. கம்பரை புறந்தவர் சடையப்ப வள்ளல். சீதகாதி வந்து யாரை ஆதரித்திருப்பாங்க? உமறு புலவர் அவர்களை. ஜி.யு. போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்னா ஆங்கிலத்தில் தான் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. திருக்குறள், திருவாசகம், இதெல்லாம் நாலடியார், இதெல்லாம் மொழிபெயர்த்திருப்பாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா வந்து 1900 தான் வந்து திருவாசகத்தை மொழிபெயர்த்திருப்பாங்க ஆங்கிலத்தில். செந்தமிழ் செம்மல் என கூட வந்து ஜி.யு. போப் அவர்களை வந்து குறிப்பிடுவாங்க. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு எது அப்படின்னா வந்து 2004. செம்மொழி அந்தஸ்தே 6 மொழிகளுக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க செம்மொழி அந்தஸ்து. அதில் முதல்ல தமிழ் மொழிக்கு 2004, 2005 வந்து சமஸ்கிருதத்துக்கு, 2008 வந்துன்னா கன்னடம், தெலுங்குக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, 2013 வந்து மலையாளத்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, 2014 வந்து ஒடியாவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஆனால் செம்மொழி அந்தஸ்துங்கிறது 6 மொழிக்கு. அதில் முதல்ல வந்து தமிழுக்கு 2004 கொடுத்துருப்பாங்க நடுவண் அரசு. குரூக், மால்தோ, பிராகியூ என்பன வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது திராவிட மொழிகளே வந்து 3 விதமாக பிரிப்பாங்க. தென் திராவிட மொழி, வட திராவிட மொழி, நடு திராவிட மொழி. அதில் வட திராவிட மொழிகள் தான் குரூக், மால்தோ, பிராகியூ. இந்த 3 மொழிகள் தான் வந்து வட திராவிட மொழிகள். ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் யார் வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் வந்து அண்ணல் அம்பேத்கர். சமதர்ம காவலர் அப்படின்னு கூட வந்து அம்பேத்கர் அவர்களை வந்து குறிப்பிடுவாங்க. திருவி கல்யாண சுந்தரனாரால் எழுதாத நூல் வந்து எது அப்படிங்கிறாங்க? சித்திரக்கவி. முருகன் அல்லது அழகு, தமிழ் சோலை, உரிமை வேட்டல், சைவத்திரவு, இதெல்லாமே வந்து திருவிக்க அவர்களுடையது. இதில் எழுதாத நூல் வந்து சித்திரக்கவி. பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. சூசையப்பர் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர். கரெக்டு. ஏன்னா தேம்பாவணியின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா வந்து வீரமாமுனிவர். இது வந்து என்னென்னா சூசையப்பர் தான் இதோட பாட்டுடை தலைவர் அப்படிம்பாங்க. திருமந்திரம் சைவ திருமுறைகளில் 10வது திருமுறையாக இருக்குது. கரெக்டு. சங்கரதாஸ் சுவாமிகள் தான் தமிழ் நாடகத்தின் வந்து தலைமை ஆசிரியர் அப்படிங்கிறாங்க. கரெக்டு. இதே தமிழ் நாடகத்தின் வந்து தந்தை என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியார். அதை நோட் பண்ணிக்கணும். மாதங்க சூளாமணியை வந்து இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து மறைமலை அடிகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது வந்து தவறு. சாகுந்தல நாடகம், மாணிக்கவாசகர் வரலாறு, முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை, இதெல்லாம் வந்துன்னா அவரோட நூல்கள் தான். மறைமலை அடிகள் அவர்களுடைய நூல்கள். பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை, முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை, சாகுந்தல நாடகம், காளிதாசர்னா சாகுந்தல நாடகம் அப்படின்னா வந்து மறைமலை அடிகள் வந்து வருவாங்க. மாணிக்கவாசகர் வரலாறு, இதெல்லாமே வந்து மறைமலை அடிகள் அவர்களுடையது. தூய்மைவாதத்தின் தந்தை என குறிப்பிடப்படுபவரும் வந்து மறைமலை அடிகள் தான். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இதில் வந்து மாதங்க சூளாமணியை இயற்றியவர் வந்து மறைமலை அடிகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது வந்து தவறு. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் சூசையப்பர். கரெக்டு. சைவ திருமுறைகளில் 10ஆம் திருமுறை தான் திருமந்திரம். தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடகத்தின் தந்தைனா பம்மல் சம்பந்த முதலியார். ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. டி ஆப்ஷன் மட்டும்தான் இதில் தவறு. தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது வந்து எது அப்படின்னா பாவேந்தர் விருது. தமிழக அரசு சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது வந்து பாவேந்தர் விருது. அடிக்கடி கேட்டிருக்க புரட்சி முழக்கம் அந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து சாலை இளந்திரையன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரட்சி முழக்கத்தின் ஆசிரியர் வந்து சாலை இளந்திரையன். ஸோ தமிழக அரசு வந்து சாலை இளந்திரையனுக்கு எந்த விருது கொடுத்துருக்காங்கன்னா பாவேந்தர் விருது. இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஜி.யு. போப் வந்துன்னா திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா வந்து ஆங்கிலத்தில் தான். திருக்குறளை அந்த கேள்விக்கு பதில் தெரியலனாலும் இதை வச்சு அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடலாம்.
ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1886. ரொம்ப முக்கியம். 40 ஆண்டுகள் வந்து திருக்குறளை படித்து அதுக்கடுத்து தான் மொழிபெயர்க்க செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1886. திருவாசகம் 1900. செந்தமிழ் செம்மல் என அழைக்கப்படுபவர் ஜியு போப். தமிழ் மாணவன் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எழுத சொன்னவர் கல்லறையில் ஜியு போப் அவர்கள்தான். மணநூல் என அழைக்கப்படும் நூல் வந்து சீவக சிந்தாமணி தான். 50 காப்பியங்களுள் ஒன்று தான் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் வந்து திருதக்க தேவர். இதன் சிறப்பு பெயர் வந்து மணநூல். அடுத்து ஒரு பொறுத்துக. சிந்தை அப்படின்னா உள்ளம், எண்ணம் எல்லாம் வரும். நவ்வி அப்படின்னா வந்து மான். முகில் அப்படின்னா மேகம். புனல்னா நீர். சிந்தை, எண்ணம், நவ்வி, மான், முகில், மேகம், புனல், நீர். அடுத்து பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ரிட்ஸ் அப்படின்னா வந்து என்ன, சட்ட ஆவணங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது சக்சஷன் ஆக்ட் அப்படின்னா வாரிசுரிமை சட்டம். சப்ஸ்டாண்டிவ் லா அப்படின்னா உரிமை சட்டங்கள். எவிடன்ஸ் ஆக்ட்னா சான்று சட்டம். ரெட்ஸ்னா சட்ட ஆவணங்கள். சக்சஷன் ஆக்ட்னா வாரிசுரிமை சட்டம். சப்ஸ்டான்சிவ் லா அப்படின்னா உரிமை சட்டங்கள். எவிடன்ஸ் ஆக்ட்னா சான்று சட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.